ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங். ஏன்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுல நான் நிறைய இடங்கள்ல அந்த பாடல் பாடியிருப்பேன். விடம் கொண்ட மீனை போலும் அதான் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி வரும். அது மாதிரி கடனை கம்பர் காலத்திலேயே இருந்திருக்க மாட்டிருக்குது. ரெண்டாவது நம்ம படிக்கிற காலத்திலேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க எப்படி கடன் வாங்கணும் அப்படின்னு. அதாவது 5ல் 8 போகுமா போகாது, அப்போ பக்கத்துல இருந்து ஒன்று கடன் வாங்க அப்படின்னு. அப்போ மொத்தத்தில் ஏதோ ஒன்று கடன் எப்படியும் வாங்கிடுறோம். கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. நிச்சயமா 100% இருக்காது. அவன் எத்தனை தண்டி பணக்காரனா இருந்தாலும், உலக கோடீஸ்வரனா இருந்தாலும் கடன்ல இருப்பான். அப்போ இந்த கடன் எல்லாத்துக்கும் இருக்குங்கிறது காமனான விஷயம். ஆனா சிலருக்கு கடனால கௌரவம் பாதிக்குது, மானம் போயிருது, இன்னும் சொல்லணும்னா ரொம்ப மோசமான நிகழ்வுகள் வரைக்கும் போயிடுறாங்க. ஆனா பலருக்கு கடனை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி கவலையே வர்றதில்லை. கடன் தானே இருக்கட்டேன், நம்ம கடன் தானே இருக்கட்டும்யா, பார்த்துக்கிடுவோம்யா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சிலர் பாத்தீங்கன்னாக்க இங்க நம்ப நெருக்குனாக்க நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி. சிலர் இவ்வளவு சிரமப்பட வேணாம், புடி மஞ்சள் நோட்டீஸ்ன்னு கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஐபி கொடுத்துட்றாங்க. ஸோ மொத்தத்துல இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி. கிட்டத்தட்ட ஒருத்தன் கல்யாணம் இல்லாம இருந்துடலாம், ஈவன் ஆரோக்கியம் இல்லாம கூட வாழ்ந்துடுறான், பொருளாதாரம் இல்லாம கூட ஏழையாவோ பணக்காரனாவோ வாழ்றான், உறவுகள் இல்லாம வாழ்றான். இந்த மாதிரி ஏதோ எந்த இது இல்லாம இருந்தாலும் கடன் இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமா வாய்ப்பே இல்லை. அப்படி மீறி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அது மனநிலையில சரியில்லாம தன்னிலையில இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்காது. பாக்கி எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல காசு பணத்துல கடன் படலைன்னாலும் நன்றி கடன் பெற்றுவாங்க. சரி, அப்போ இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில. இந்த கடன் அப்படிங்கிறத பெரும்பகுதி எப்போ வரும் அப்படின்னாக்க கல்யாணம் வரைக்கும் நான் நல்லாத்தையும் இருந்தேன், கல்யாணம்னு ஒன்று வண்ணன்ல அதுதான் வாழ்க்கையிலேயே நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மகிட்ட ஜாதகம் கேட்குறப்பத்தையும் சொல்லுவாங்க. சிலர் கேட்பாங்க, எங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு. இது என்னடா கேள்வி, எப்பயும் போல எல்லாத்த போல கஷ்டமாத்தே இருக்கும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கவலைப்படாத, நம்ம அதை தேடித்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றது, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துட்டா குழந்தைங்க வர்றாங்க, மனைவி வர்றாங்க, தேவைகள் வருது. தனி மனுஷனா இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட் ஆனால் 4 புரோட்டா வாங்கி சாப்பிட்டு கூட படுத்துருவேன். ஆனா அப்படி இல்லை. ஆனா இங்க குடும்பஸ்தன்னு வந்துட்டா மனைவி கையை எதிர்பார்க்கறது, குழந்தைங்க அவங்களுக்கான இருப்பிடம் போக்குவரத்துங்கிறதுல இருந்து துணிமணியில இருந்து அத்தனையும் பண்ணி கொடுக்க அப்படியே பெருசாயிட்டே போகும் குடும்பம். அப்பதான் கடன்படுவாங்க. அப்போ இந்த கடன்கிறது இதுல இருக்கையில, அதாவது இதுல இருக்கிறப்ப வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கல ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகன் கடன்னால கஷ்டப்படுவார், இந்த ஜாதகர் கடனால கஷ்டப்பட மாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, தனகாரகன். ஏன்னா கடன்கிறது தனத்தை வச்சுதான் வரும். தனகாரகன்கிறது யாரு? குரு. இந்த குரு ஒரு ஜாதகத்துல எங்க இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ குரு ஆட்சியா இருக்கார், மூலத்திரிகோண ராசியில இருக்கார், வக்ரமாகி இருக்கிறார், நீசமாகி இருக்கிறார், இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல குரு இருக்கார் அப்படின்னா இதனால கடன் வருமானா நல்லா கவனிங்க, இதனால கடன் வராது. எதனால வராது? குரு பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால கடன் ஒரு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்காது. குரு பிரமாதமா இருக்கிறதுங்கிறதுனால கடன் வராம இருக்காது. ஸோ நல்லா இருந்தாலும் கடன் வரும், நல்லா இல்லாட்டியும் கடன் வரும். அப்ப குரு பாதிக்கப்பட்டிருக்கிறார், நல்லா இருக்கிறாருங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. சரி, குரு தனத்தை குறிக்கக்கூடியவர். இவர் கூட கேது சேர்றாருன்னு வைங்க, கேது எல்லாத்தையும் சுருக்கக்கூடியவர், தன்னோட எதெல்லாம் சேருதோ அதெல்லாம் சுருக்குவார். அப்போ இந்த குருவோட கேது சேரையில என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல தனத்தை சுருக்குவார். இந்த தனத்தை சுருக்கிறப்ப என்ன பஞ்சாயத்து வரும் அப்படின்னா நமக்கு இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும், சாமி மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். ஏப்பா அப்படின்னம்னா அது என்னத்தை நான் கும்பிடாத சாமியே இல்லை, ஆனா கடன்ல நம்ப சிரமப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்போ கடன் பிரச்சனைகள்னால அவதி விடுறது அப்படிங்கிறது மனம் வெறுக்க வச்சு தெய்வ நிந்தனை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் சிலரை. எனக்கு நம்பிக்கையில் இன்னைக்கு காலையில ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்துல அவர் ஒரு டாக்டரு. அவர்
அவரோட பொண்ணு ஜாதகத்தை கையில குடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு பிள்ளை நல்லா தாங்க வரும், பிரமாதமா வரும், ஜம்முன்னு வரும் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், பிள்ளை தவறி 1 மாசம் ஆச்சுங்க அப்படின்னு. இந்த விஷயத்த நல்லா கவனிங்க. நம்ம வந்து இப்படி பார்த்துருவோமோ அப்படின்னு பயந்துகிட்டு சிலர் பார்க்காம இருப்பீங்க ஜாதகம் பார்க்கறது. ஆனா நான் வந்து பார்த்து சொல்லி அப்ப கேட்கிறாரு அவரு. இந்த மாதிரி பாப்பா என்ன படிக்கிறான்னு கேட்டேன். +1 படிக்கிறான்னு சொன்னார். +1 படிக்கிற பொண்ணுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சரி ரைட்டு. நம்ம ஆயில வந்து பெருசா செக் பண்ண வேண்டியது இல்லல்ல. சின்ன வயசு தானே. அதனால நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தேன். ஏன்னா லவ் அஃபேர் வர்ற வயசும் இல்ல. அப்படிங்கல நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தேன். நல்லா இருக்கும். நல்லபடியா வருவா, படிப்பா, இன்னது படிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் சொன்னாரு, "இல்ல சார் அந்த பிள்ளை இல்ல. இப்ப நான் வந்து உங்கள அப்ரோச் பண்ணதுக்கு காரணமே, என்ன காரணத்தினால அந்த பிள்ளை தவறிட்டா? அதாவது ஏதாவது செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், பிளாக் மேஜிக் அந்த மாரி எதுவும் வந்துருமா?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஆக்சுவலா அந்த ஜாதகம் வந்து நெறைய பேர்த்துக்கு நம்ம கிளாஸ்ல போட்டு பேசுறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம பாயிண்ட் அங்க மேட்ச் ஆகுது சார். ரொம்ப பிரமாதமா மேட்ச் ஆகுது. அப்போ அத அவர் வந்து அவரு அஸ்ட்ராலாஜிக்கலா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால மற்ற வகையில அவருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வகையில அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அப்போ இப்ப பாருங்க, அந்த கடன்பட்டு நிக்கிறது அப்படிங்கிறது வந்து, இவர் வந்து இவருடைய குழந்தைகிட்ட இவர் கடன்பட்டு நிக்கிறாரு. அதாவது தீராம அழுகுறான். அது மாதிரி இந்த பொருளாதாரத்தினால எத்தனையோ பேர் கண்ணீர் சிந்துறதுங்கிறது உண்டு. ரத்த கண்ணீர் சிந்துறதுங்கிறதெல்லாம் உண்டு. அப்போ இந்த குரு வந்து கேதுவோட சம்மந்தப்படையில இத சுருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இந்த சுருக்குறது தனத்த மட்டும் சுருக்கல. இது மாதிரியான விஷயங்களையும் சிலருக்கு சுருக்கி விட்டுருது. இந்த காசு பணத்துல கஷ்டப்பட வச்சா கூட பிரச்சனை இல்ல. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சமாளிச்சுக்கிறலாம். இல்ல மீறி கடன்காரன் வந்தாருன்னா கூட பார்த்துக்கலாம், பதில் சொல்லிக்கலாம்னு வரும். ஆனா இது மாதிரியான சோகமான சூழ்நிலைகள்லாம் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த ஆனா அவருக்கு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. அவருக்கு இப்ப காரகத்துவத்துல சுருக்கிருச்சு. எது? குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுல அந்த பெண் குழந்தை அதுவும் எப்படி இறந்ததுன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமான விஷயம்ங்க. 16 வயசு நடக்குது. +1 படிக்கிறா. வாக்கிங் காலையில போகும்போது கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்து போயிட்டா. நான் தான் சொன்னேன். எனக்கு வந்து 50 பிளஸ் ஆச்சு வயசு. 51 வயசு ஆகுது. நான் இப்போ வரைக்கும் 16 வயசுல ஒரு பொண்ணு கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்ததுங்கிறத இதான்யா ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, "உங்கள விட எனக்கு வயசு கூட. நானும் வந்து இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதுவும் என் பிள்ளைக்கே வந்துருச்சு சார்" அப்படின்னு சொல்லி அழுதாரு. அப்ப பாருங்க இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். நம்ம அந்த ஜாதகத்த இன்னொரு நாள் பார்ப்போம். சரி, இப்போ இந்த இதுக்கு வருவோம். இந்த இதுல வந்து எப்படின்னா, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்ல அந்த குருவோட கேது சம்பந்தப்பட்டா பிரச்சனைய உருவாக்கும். எது? கடன் வர்றதுங்கிறது குரு எப்படி இருந்தாலும் கடன் வந்துரும். அது அடுத்தது. குரு நல்லா இருக்காருன்னா சின்ன கடன் வரும். நல்லா இல்லன்னா பெரிய கடன் வரும். அவ்வளோதான் விஷயம். ஆனா அந்த கடன்னால கௌரவ பங்கம் அது இது பிரச்சனைகள்லாம் வர்றதுங்கிறது இந்த கேது சேர்ந்தா தான் அது கிரியேட் பண்ணும். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட். குரு, கேது 2மே கடனுக்கு டாமினேட்டிங் பிளானட்ஸ். இப்ப இந்த குரு, கேது வந்து எப்படி இருந்தா கடன் வந்து கடன் பிரச்சனைகள்னால கௌரவ பிரச்சனை அது இதுங்கிற மாரி வர்றதுங்கிறதோ, அல்லது மன அழுத்தம் வர்றது. ஏன்னா கௌரவ பிரச்சனைன்னு எல்லாத்துக்கும் வந்துற போறதில்ல. மன அழுத்தம் வர்றதுங்கிறது, நிம்மதி குறையிறது இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கிறப்ப, அதுல ஒரு பாயிண்ட். எப்படின்னா, முதல் தரமான பிரச்சனைய குடுக்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, குரு, கேது சேர்ந்திருக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். குருவும் கேதுவும் சேர்ந்து எந்த ராசியில இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு அது எத்தனாம் இடமா இருந்தாலும் சரி, எந்த ஆதிபத்தியம் குரு வாங்கியிருந்தாலும் சரி, குரு கேது சேர்ந்திருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள்ல டாப் மோஸ்ட் லெவல்ல பிரச்சனைகளை சந்திப்பாங்க, மன அழுத்தத்தை சந்திப்பாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். சரி, இப்ப இந்த குரு கேது சேர்க்கைங்கிறது ஒன்னா சேர்ந்திருக்கிறதுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் 29 டிகிரியில குருவும் 1 டிகிரியில கேதுவும் இருந்தால் அது செயற்கையா எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லையா? அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் போகவே வேணாம். அதெல்லாம் அறிவாளிகள் பேசுற பேச்சு அவங்க அப்படியே பேசிக்கிட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டத்துக்குள்ள ஒண்ணா இருக்கா? இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா எடுத்துக்கலாம். ஒரே நட்சத்திரத்துல இருக்கா? பிரச்சனையினுடைய வீரியம் அதிகமா இருக்கும். அப்படி வேணா எடுத்துக்கிடலாம். சரி, இப்போ இது முதல் தரமானது. இதுக்கு அடுத்த பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டா, குருவுக்கு 7ல கேது நிக்கிறது. அதாவது ராகுவோட குரு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப 7ல கேது இருப்பார். அப்ப குருவும் கேதுவும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்துக்கிடுவாங்க. 2 பேரும் நேர் எதிரா பார்ப்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பு. சிக்கலான அமைப்புனா, இந்த அமைப்பு இருக்கிறதுனாலயே நம்மளுக்கு கௌரவம் போயிருமோ, கடன் பிரச்சனையில மானம் போயிருமோ, அவமானம் வந்துரும் அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. இது வந்து நிறைய விதி இருக்கிற மாதிரியே விதிவிலக்கு இருக்கு. சொல்றேன் நான். அப்போ
குரு கேது 2 பேரும் சேர்ந்து இருந்துச்சுனாக்கும் அல்லது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்துச்சுனாக்கும் இது பஞ்சாயத்தில் தொடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடலாம். சரி. அப்ப இவங்க வந்து கடன் பிரச்சனைகள்னால மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அப்படின்ற பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிடலாம். சரி, இதே குரு கேது இதுக்கு அடுத்த டைப்ல இருக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம். அதாவது கேதுவை குரு பார்க்கிறார். குரு வந்து கேதுவை பார்க்கல. குருவுக்கு 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ கேது இருக்கார். அப்படி இருந்தால் அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த சொன்னேன் பாருங்க, அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்காது. அதை விட கம்மியாத்தே இருக்கும். ஏப்பா சார், இது கணேஷ்குமார் சார், சொல்லுங்க சார். கொஞ்ச நேரம் ஹேண்டில் பண்ணுங்க மீட்டிங்கை. நான் இந்த வரேன். ஒரு முக்கியமான ஓகே சார். கீழே கூப்பிடுறாங்க. சரி சார். ஓகே சார். இந்த வரேன். ஓகே. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். எனக்கு தெரியும் சில பேருக்கு வந்து இந்த ரினிவல் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்கெல்லாம் இப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபாலோ பண்றேன். வேற யாரா இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஷேர் ஷிஃப்ட் பண்ணதுனால அது எல்லாம் பண்ண முடியாம இருந்துச்சு. நான் இனிமேல் கேட்டு வாங்கி தரேன். எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க போதும். இங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்ல கொடுங்க போதும். வேற எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லுங்க இப்போ. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். இப்ப சார் சொன்னார்ல குரு கேதுவும் ஒன்னா இருந்தா கடனை கொடுக்கும் அப்படின்னார்ல. குரு கேது சனி மகரத்துல இருக்காங்க, லக்னம் கன்னி லக்னம் 5ஆம் வீட்டுல இருக்காங்க. ஆனா எனக்கு கடன் கிடையாது. உடல் அளவை பாதிச்சு 16 வருஷமா கால பாதிச்சு. அதான் நீங்க இன்னும் சார் ஃபுல்லா கிளாஸ் முடிக்கல, அது கேளுங்க. இன்னைக்கு ஒரு சந்தேகம் இல்ல, இன்னொரு நாள் சந்தேகம் வைக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் சரி சார். பட் எனிவே நீங்க கேட்ட வரைக்கும் நல்லதுதான். அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஆனா இன்னொரு இதுல சொன்னாரு, குரு கேது மியூச்சுவலா ஒரே இதுல சேர்ந்துச்சுன்னா அந்த கிரகம் அவிட்ட நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரத்திலேயே வந்ததுன்னா கடன் ரொம்ப இருக்கும். ஆனா அவிட்டத்தை விட்டு தாண்டி உத்திராடத்துக்கு போயிடுச்சுன்னா கேது கடன் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. குரு இந்த சைடு வந்துடும், திருவோணத்துல இருந்து அந்த இதுக்கு போயிடும். இது அவிட்டத்துல இருந்து இது உத்திராடம் நட்சத்திரத்துக்கு போயிடும்ல கேது. அப்படி வந்துச்சுன்னா மியூச்சுவல் ஆகாம இருந்துச்சுன்னா வராது, கடன் இருக்காது அப்படின்னாரு. எனக்கு சரியா சொல்ல தெரியல எப்படின்னு. சமசப்தம் இல்ல, ஒன்னே ஒரே நட்சத்திர கால்ல வரும்போது. சார் ஒரே ஒரு பிரச்சனை சார். நீங்க கேட்டீங்கல்ல ஆப் மெம்பர். ஹலோ சொல்லுங்க மேடம். சார், இந்த சாவித்ரின்னு ஒரு மேடம் நம்மளுடைய குரூப்ல இருக்காங்க. அவங்க இப்ப லாஸ்ட் வீக் தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து டியூ டேட் ஆன பிறகு கட்டிட்டாங்க பணம். ஒரு வாரம் அவங்களுக்கு எல்லாம் ஆப் உள்ள வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க போனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா நம்பர் எல்லாம் சேஞ்ச் ஆகல. ஆனா அவங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ளே போக முடியல. நோ பிளான், நீ பே பண்ணலன்னே வருதான். அவங்க 2000 கட்டிருக்காங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சிருந்தாங்க. இல்ல இப்ப அவங்க அதே நம்பர் யூஸ் பண்ணாங்கன்னா வர முடியுமா மேடம்? அது ஒண்ணும் பிரச்சனை வர முடியும். அதுதான் ஆச்சரியமா இருந்தது சார். நான் கூட அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் எல்லாம் பண்ணி பாருங்க என்ன. அருண்குமார் அவருக்கும் நான் போன் இருந்தா எடுக்கல, என்னன்னு கேட்டாங்க. நானும் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவங்க லாஸ்ட் இதுல இருந்து சொல்றாங்க, எனக்கு மீட்டிங்குள்ள வர முடியல, இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் பணம் கட்டிட்டு கூட என்னால வர முடியலன்னு சொல்றாங்க. எனக்கும் அது புரியல, நீங்களாவது சொல்லுங்க கணேஷ்குமார் சார்ட்டாங்க. இப்பதான் ஞாபகம் வந்தது சார், அதனால அவங்க நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் கேக்குறேன்.
ஆனா அவங்க நம்பர் கரெக்டா இருந்துச்சு, அதுல வேலிட் பிளான் இருந்துச்சுன்னா வரும். அது ஒன்னும் போன் அவங்க மாத்தினா அப்படிலாம் பிரச்சனையே கிடையாது. சார் ஆமா வணக்கம் சார். அவங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மாத்தி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆப் அதான் வரதுன்னா அதுதான் நானும் அந்த மாதிரி சொன்னேன். ஏதாவது நம்பர் கரெக்டா மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மாத்திருப்பாங்களா? மெசேஜ் நான் சொல்றேன். நிறைய கொடுத்துட்டே இருக்கேன். எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரமா பண்ண சொல்லுங்க சார். சார் நம்ம சாட்டர்டே சரி மீட்டிங் மேடம். என்னாச்சுங்க சார்? கணேஷ்குமார் சார் கணேஷ்குமார் சார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பரவாயில்லைங்களா? இப்ப பரவாயில்ல சார். இந்த வாரம் பண்ணிடலாம். எனக்கு உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லதோட உடம்பு முடியல. குரல் சக்கரபாணி சார் சொன்னாரு ஹெல்த் இஷ்யூன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி. ஆமா பரவாயில்ல. இப்போ ஓகே. குரல்லாம் ஓகேவா இருக்கு. சரிங்க சார் சரிங்க சார். டேக் கேர் சார். டேக் கேர். பரவாயில்லையே சார் கணேஷ்குமார் சார் இப்போ. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் குரல்லாம் நல்லா வந்துருச்சுங்க. ஓகேங்க, நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ங்க, நல்லா இருக்கு சார். ஓகே ஓகே. ஹெல்த் பாத்துக்கங்க சார் கணேஷ்குமார் சார். ஆப்ப மட்டும் அவங்கள கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க சார். 20 days மேல ஆயிடுச்சு எனக்கெல்லாம். புரியுது. வேற என்ன குறைகள்? நான் ஒன்னு பண்றேன். முடிஞ்சா அந்த வீக்ல ஒரு 30 minutes வைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் 2 ஜாதகத்தை கொடுத்தோம்னா நீங்க சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். புதன் வியாழன்ல பாக்குறேன். சொல்றேன். ஒரு 30 minutes மட்டும் வச்சுட்டு நான் கொடுக்குறேன். ஒரு 1-2 ஜாதகம் கொடுக்குறேன். அது ஜஸ்ட் ஜாதகத்தை மட்டும் வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த ஏற்கனவே கொடுத்ததோட சேர்த்து மொத்தமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே கொடுத்ததுக்கு நம்ம ரிசல்ட் தெரியாம இருக்கும் சார். ஆமா ஏற்கனவே கொடுத்தது இருக்கு. ஆமா அதுவும் பண்ணிடலாம். சரிங்க சார். சரி சார். சொல்லுங்க மேடம். லைவ் போயிட்டு இருக்கா? தெரியலையே மேடம். லைவ் போகுதுன்னா இல்ல லைவ் வரல சார். ஓகே ஓகே. இல்ல இது இங்க உள்ள ஆப்ல உள்ள போய் ஸ்டோர் ஆகும். ஆப்ல இது யூடியூப்ல கிடையாது. ஓகே. மோஸ்ட்லி கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்காது. எல்லாரும் கவனிங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம தனி செஷனா கேட்போம் சார் கிட்ட இந்த டாபிக். பிளஸ் இந்த ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஆஸ்ட்ரோ சின்னராஜ் மீட்டிங் ஒன்று வைக்க சொல்லலாம். ஸோ தட் பொது கேள்விகள்லாம் கேட்டுக்கலாம். ஆமா ஓகே சார். சார் குருவும் கேதுவும் சேர்ந்தா கேள யோகம் கோடீஸ்வர யோகம் எல்லாம் சொல்றாங்களே, அது என்ன சார்? அததான் நான் இப்ப கேட்க வாய் எடுத்தேன் சார். நீங்க கேட்டீங்க. சார் கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். குருவும் கேதுவும் சேர்ந்தா கேள யோகம்னு பெருசா சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்ன காம்பினேஷன் அது தெரியல. இப்ப சார் ஒரு விளக்கம் நான் கொடுத்திருக்காங்க. நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன். கோடீஸ்வரனா இருக்கிறவங்க என் கண் முன்னாடியே கேள யோகத்துல இருக்காங்க. அதனாலதான் நம்ம எப்படி கேக்குறதுன்னு தெரியல. இல்ல சார் சொல்லுவாங்க கடைசியில நமக்கு டவுட் செஷன் இருக்குல்ல, ஆன்சர்ஸ் அப்ப சொல்லுவாங்க. அப்ப கேட்டா சொல்லுவாங்க. எனக்கு அந்த சந்தேகம் தான் வந்தது. கடகத்துல குருவும் கேதுவும் இருந்தா சந்திரன் ஆட்சியா இருந்தா கேள யோகம் சொல்லுவாங்க. சந்திரன் ஆட்சியா இருக்கணும், குருவும் கேதுவும் இருக்கணும். கேது கூட இருந்ததுன்னா கூட இருக்கணும். சந்திரன் ஆட்சியா இருந்து குருவும் கேதுவும் இருக்கணும் அதோட சேர்ந்து. அதே போல மகரத்துல தனுசு மீனத்துல கூட நிறைய இல்ல. கேளயோகம் வந்து நான் பார்த்த ஒரு ஜாதகத்துல குரு உச்சம், தனுர் லக்னம், 8ல குரு உச்சம் கூட கேது, குரு தசை நடந்தது. ஆனா அப்படி வந்து அவங்களுக்கு இந்த கேளயோகம் மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பினான்சியலா கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அப்பவே கூட நினைச்சேன். ஆனா அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த சந்திரன் வந்து அவர் அமாவாசை சந்திரனா இருந்தாரு. அவர் துலாத்துல இருந்தாரு. சூரியன் நீச்ச சூரியனோட இருந்தாரு. அதனாலயும் என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து
அந்த பீரியட்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல போனாங்க 2 பேரும் ஒரே சமயத்துல. அது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நடந்தது. அதுதான் சார் கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். குரு எப்படி இருந்தா இந்த கேது கூட இருந்தா எப்ப அது வந்து கேளயோகமா வேலை செய்யும்? ஏன்னா அத பத்தி நிறைய சொல்றாங்களே. குரு வந்துட்டு கேது சாரம் வாங்கினாலும் அந்த மாதிரி இருக்குமா? இணைவு இருக்குமா மட்டும்தான் இருக்குமா அப்படியா? கேது சார வாங்கினாலும் அது மாதிரி இருக்குமா? நிறைய ஜாதகம் நான் பாத்திருக்கேன். அப்படியா? குரு வந்து கேது சாரம் பெற்றாலும் அது மாதிரி கடன் பிரச்சனை இருக்குமா? கடன் பிரச்சனை. ஆனா எல்லாரும் கடன் பிரச்சனை தான் சொல்றாங்க. குருவுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமா இருந்தாலும் ஆட்சியா இருந்தாலும் கேதுவோட இருந்தா வீடு கொடுத்தவரோட நிலைமை எப்படி இருந்தா அது வந்து நல்லா இருக்கும் சார்? சொல்லுங்க. அது வீடு அதிகமா வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்ச ஆயிட்டா இன்னும் பலம் ஆயிடுறாங்கல்ல சார். ஒருத்தர் இப்போ 5ல குருவும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க, கடன் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனையோ 5ஆம் இடத்துல குரு கேது இணைஞ்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்காங்களா சார்? அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சொத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் எங்களுக்கு. பூர்வீக சொத்தெல்லாம் பூர்வீகத்துல பிரச்சனை இருக்காது இல்ல, வெளியே இருப்பீங்க இல்லையா? பூர்வீகத்துக்கு வெளியே இருப்பீங்க இல்லையா? இல்ல சொத்தெல்லாம் கிடையாது எனக்கு. பூர்வீகத்துல சொத்தெல்லாம் கிடையாது. கன்னி லக்னம். இல்ல ஆண் குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல ஆண் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க தான் நல்லா இருக்காங்க. அதுல குரு நீச்சம் இல்லைங்களா? நீச்சம் பெற்றதுன்னா ராஜயோகத்துக்கு போயிட்டான். சனி வந்து ஆட்சி ஆயிட்டான்ல. பூர்வீகத்துல இருக்க பூர்வீக சொத்துலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? ஆனா பூர்வீகத்தை விட்டு வந்துட்டோம். அத பூர்வீகத்துல இருக்க விடாது சார். இருக்க மாட்டாங்க. ஒண்ணு ஏதாவது ஒரு பாயிண்ட் இப்போ கடன் இல்ல குழந்தைங்க பிரச்சனைனா பூர்வீகத்துல கண்டிப்பா இருக்க விடாது. கண்டிப்பா இல்ல, சென்னைக்கு வந்துட்டோம். ஓகே மேம். குரு கேது என்ன சாரமா? குரு வந்து திருவோணம் சாரம். இது அவிட்டமா? கேது வந்து அவிட்டம் சாரம். சனி வந்து உத்தராடம் சாரம். சனி அங்கே இருக்காங்களா? சனியும் அங்கே இருக்காரு, உத்தராடம் சாரம். ஓகே மேம். தனுசுல வந்து தனுசு வீட்டுல வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் எல்லாரும் இருக்காங்க. கடகத்துல வந்து சந்திரன் ராகு இருக்காங்க. கன்னி லக்னம்னு சொன்னீங்க இல்லையா? கன்னி லக்னம். கன்னி லக்னம். தனுசுல வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இருக்காப்புல. மகரத்துல வந்து சனி கேது குரு. அதே கடகத்துல சந்திரன் ராகு. இப்போ சுப கடன் கூட இருக்கும், வீடு வாங்குறதுக்காக லோன் எல்லாம் போடுறாங்க இல்லையா? அதெல்லாம் கூட எந்த கடனுமே இல்ல. செவ்வாய் தசை வந்து எனக்கு சூப்பரா இருந்தது. எனக்கு சுக்கிர தசையில இருந்து எல்லா தசையும் சூப்பரா இருந்தது. இப்பதான் சார்கிட்ட பாத்துட்டு வந்தேன் நான் வந்து. செவ்வாய் தனுசுல செவ்வாய் சுக்கிரனோட இருக்காரு இல்லையா? குரு நீச்ச பங்கம். குரு வந்து இருக்காருல்ல, நீச்ச பங்கத்துல தானே இருக்காரு குரு. ஆமா நீச்ச கேது சாரங்களா? குரு வந்து கேது டச் பண்ண தானே போறாரு. இது திருவோணத்துல இருந்து அது அவிட்டு இருந்தா கேது வந்து குரு டச் பண்ண தானே போறாரு. குரு வந்து டச் எப்படி பண்ணுவாரு? அவிட்டத்துக்கு எப்படி வருவாரு குரு? திருவோணம் வந்து திருவோணத்துல இருக்காரு. கேது குரு நோக்கி தானே வருது. கேது ரிவர்ஸ்ல எல்லாம் வருவாரு சார். உத்தராடம் நட்சத்திரத்துல சார் வருவாரு. அவிட்டத்துல கேது இருக்கு. அவிட்டத்துல கேது. திருவோணம் வருவார்ல. குரு திருவோணம் நீங்க அப்ப கேது வந்து குருவை டச் பண்ணுவார. அதான். ஆமா, அடுத்தது திருவோணத்துக்கு தானே வருவார். ஏமா சந்திரன் எப்படி இருக்காருமா? சந்திரன் இருக்காரு. ஆட்சி கடகத்துல ஆட்சி. அதான் ராகுவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல. அப்ப அங்க ராகுவும் சந்திரன் இருந்து சமசத்தமா பாக்குறதுனால ஜாதக விதிவிலக்கு ஆயிடுச்சாட்டுக்குது. இல்ல சந்திரனும் சூரியனும் அங்க பாருங்க வளர்பிறை சந்திரனா இருப்பாரு. சூரியன் தனுசுல இருக்காரு. சந்திரன் சந்திரன் ஆட்சியா வேற இருக்காரு. ஆமா. அதனால அவருக்கு நேர் 7ல திருவோணம் நட்சத்திரத்துல தானே இருக்காரு. யாரு? குரு.
அந்த சந்திரன் வந்து ஆட்சியா அங்க இருக்காரு கடகத்துல, அவராலேயே அதனால பார்க்கப்படுறாரு. அதனால விதிவிலக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புதன் வந்து சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்காரு. குரு கேது சாரம் வாங்கியிருக்கு. கேது வந்து குரு சாரம் வாங்கி கடன்லாம் இல்ல. சுக்கிரன் வந்து புதன் சாரம் வாங்கியிருக்காரு. அது பரிவர்த்தனை இல்ல, எல்லா விதிக்கும் விதி விலக்கு இருக்குல்ல. ஆமா, எல்லா விதிக்கும் விதி விலக்குகள் இருக்குல்ல. அதனாலதான் குரு கேது கேளயோகம்ங்கிறாங்க. அதை பத்தி சார்கிட்ட அப்புறம் கேட்கலாம். சார பரிவர்த்தனைக்கு எப்படி சார்? சார பரிவர்த்தனை அவங்க சொந்த நட்சத்திரத்துக்கு போயிடலாங்கம்மா. என்ன சார் கேட்கல? சார பரிவர்த்தனை பெரிய அளவுல பாதிக்காது. சார பரிவர்த்தனை அவங்க கேது காலுக்கு போயிறாரு, குரு காலுக்கு போயிறாருல. ஆமா ஆமா. அப்ப அந்த எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் இருக்காது இல்ல? இருக்காது. ஆனா கால பாதிச்சிருக்கு. சனியும் கேதுவும் இருக்கிறதுனால கால 15 வருஷமா பாதிச்சிருக்கு. இருக்கு முழங்கால பாதிச்சிருக்கு. மகரம் வந்து முழங்கால் தானே, முழங்கால பாதிச்சு. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். தடங்களுக்கு வருந்துகிறோம். எல்லாத்தையும் அதாவது அது என்னத்த சொல்றது. சரி, ரைட், பேசுவோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். குரு கேதுவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல முதல் தரமான பிரச்சனைகள் வர்றதுங்கிறது குரு கேது 2 பேரும் ஒன்னா இருக்கணும். அதுல இன்னும் இந்த முதல் தரமானதுல சற்றும் விட்டு கொடுக்காத விஷயம்ங்கிறது 7ஆம் இடத்துலையும் இதுலையும் உட்கார்ந்துருக்கிறது. அதாவது மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் குரு அண்டு கேது. இப்ப அடுத்ததுக்கு போகலாம். இதுக்கு அடுத்தபடியா 5ஆம் இடத்துல குருவுல இருந்து 5ஆம் இடத்துல கேதுவோ 9ஆம் இடத்துல கேதுவோ இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து அது வந்து கண்ட்ரோலுக்கு, அதாவது கூடுதலான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 5, 9ங்கிறது என்ன அப்படின்னாக்க, குரு பார்வை இருக்கு. கேதுவை வந்து குரு பார்த்துடுறாரு. ஆனா கேது வந்து குருவை பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா கடன் கட்டுக்குள்ள இருக்கும். இவங்க கண்ட்ரோல் பண்ற ஸ்டைல்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கஷ்டப்படுவாங்க கடனால, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மியூச்சுவலா பாத்துக்கிறதுங்கிறது ஒண்ணு சேர்ந்து இருக்குதுங்கிறதுக்குல அது பியாண்ட் த லிமிடேஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது ரெண்டு ஆப்ஷன் வந்துருச்சா. 3வது ஆப்ஷன் வந்து கேதுவுடைய ஸ்டார்ல குரு உட்கார்ந்துருக்கிறது அஸ்வினி மகம் மூலத்துல. இல்லாட்டி கேது வந்து குருவுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அப்படி இருந்ததுன்னா இதுக்கு கடன் இருக்கும். ஆனா அந்த கடன் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வந்து நிற்காது. அவங்க மேனேஜ் பண்ற விதத்துல இருக்கும். இதுலயும் 2 தரம் எடுக்க முடியும். எப்படின்னா, குரு கேது காலில் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து கேதுவை கண்ட்ரோல் பண்ணிடுவார். கேது குருகாலில் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து குருவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ கேது குருகாலில் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது இதுல வந்து முதல் தரமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான அமைப்பும், குரு கேது காலில் உட்கார்ந்துருக்கிறது 2ஆம் தரமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு அல்லது பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கான அமைப்பு இந்த ஸ்டைல்ல வேலை செய்யும். இப்ப அடுத்தது, இந்த குரு கேது 2 பேருமே வந்து ஒருத்தர் பார்த்துக்கல. ஆனா கேந்திரத்திலேயோ திரியோணத்துல உட்காந்தா பார்த்துருவாங்க. கேந்திரத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எதுவும் பாதிக்குமா அப்படின்னாக்கும் பாதிக்காது. ஆனா கடன் இருக்கும், கண்ட்ரோல்ல வச்சுக்கிடுவாங்க. அளவான கடன்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது பாருங்க. இதுக்கு அடுத்தபடியா குருவில இருந்து என்ன வர்ற 6, 8, 12ஆம் இடங்கள்ல கேது உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கும் கடன் பிரச்சனையால எந்த டென்ஷனும் கிடையாது, ரிலாக்ஸா இருப்பாங்க. அப்போ கடன்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா வந்து நிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. இப்ப என்ன அர்த்தம்னா, கடன் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, அது குறைஞ்சிக்கிட்டே வருது, ப்ரெஷர் கிடையாது அப்படின்னாக்க இவங்க வெளியே கடன் கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு அர்த்தம். ஃபைனான்ஸ்காரனா வர்றதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ ஃபைனான்ஸ்காரனால அவனுக்கும் கடன் இருக்கும். அதனால இந்த இதுல வந்து இந்த கலர் மாறும் பாத்தீங்களா, அது மாதிரி இங்கிட்ட வந்து நல்ல டார்க் ரெட்டா இருந்து அப்படியே மாறி மாறி வந்து ரோஸ் ஆகி அப்புறம் ஒயிட் ஆயிடும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, இப்போ இந்த குரு கேது சேர்ந்திருக்கார், சேராம இருக்கார், இது எல்லாம் வந்து டஃப் டைம் வித் லோன் அப்படின்னு போட்டாங்க மல்லிகா மேடம் ஹஸ்பண்ட் ஜாதகத்துல இருக்கிற கேதுவை சொல்லி. இப்போ குரு கேது 2 பேரும் சேர்ந்திருக்காங்க அல்லது பார்த்துருக்காங்க அல்லது கனெக்ட் ஆகியிருக்காங்க. இப்படி ஏதாவது ஒரு விதத்துல மிகப்பெரிய அளவுல கடன்ல மாட்டணுங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிருவோம். இப்போ அடுத்த கேள்வி,
எப்போ அந்த பலன் நடக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு பதில் டக்குன்னு சொல்லிடலாம். இது 2 டைப்பா எடுத்துக்கலாம். ஒன்று ஈஸியாக சொல்லிடலாம். என்னன்னா, குரு தசை அல்லது கேது தசை நடக்கணும். இது முதல் தரமானது. அடுத்தது குரு காலில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் தசை நடக்குது. கடன் ஆகும், ஆனால் அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. கேது காலில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் தசை நடக்குது அப்படின்னாக்க இங்கே கடன் ஆகும், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். சரி, இந்த தசை நடக்கிறது இந்த செக்மெண்ட்டில் வருது. இதை தூக்கி இப்படி ஒரு ஓரமாக வைங்க. இன்னொரு டைப்லையும் இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி தெரியுமா? இந்த குரு கேது காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பினேஷனுக்கு திரிகோணத்தில் கேதுவோ குருவோ வர்றப்ப இந்த கடன் பிரச்சனையினுடைய அழுத்தம் அதிகமாகும். ஒரு எடுத்துக்காட்டு, சிம்மத்தில் கேதுவும் குருவும் உட்காந்துருக்காங்க. கோச்சார கேது வந்து தனுசுல வர்றார் அப்படின்னு வச்சுக்குவோம், அல்லது மேஷத்துல வர்றார் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த டைம்ல கடனுடைய அழுத்தம் வந்து கூடுதலாயிடும். அதே மேஷத்திலேயோ தனுசுலயோ குரு வர்றாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப கடன் பிரச்சனை இருக்கும், ஆனா அதை அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதை அடபட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து கடனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல வந்து அந்த குரு கேது காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த லிமிட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கேது குரு காம்பினேஷன் இருக்கிறது இல்லாம இவரோட 6க்கு அதிபதி சேர்றார், 12க்கு அதிபதி சேர்றார் அப்படின்னாக்க இவங்க கடைபடுறது எப்படி கடைபடுவாங்க அப்படின்னாக்க, அதாவது ஏதாவது ஒரு விதத்துல பொருளாதாரத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பொருளாதாரம் சேர்க்கறது மாதிரி ஆயிரும். அடுத்தவர்களை ஏமாத்தி சேர்க்கறதுங்கிற மாதிரி, சீட்டு பிடிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்றது, ஈமு கோழியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரியான ஸ்டைல்ல வர்றது. இது எல்லாத்துக்கும் அப்படி எடுத்துக்க முடியாது. இது சுபர் பார்வை இருந்ததுன்னா ஒரு சிலர் வெளிநாடு போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயெல்லாம் சம்பாதிப்பாங்க. சரி, இப்போ இந்த 6, 8, 12க்கு அதிபதிகள் இல்லாம 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி இவங்களுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னாக்க சொந்த பந்தத்துக்கு நிறைய செஞ்சு அதனால கடன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவாதிபதி அப்படி அவங்க சேர்றாங்க அப்படின்னாக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு செஞ்சு அதனால கடன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படி ஒரு ஸ்டெப்பா வந்து இன்ன ரிலேஷன்ஷிப்னால கடன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. சனி சம்மந்தப்படுது அப்படின்னாக்க அபரிமிதமான தன்னம்பிக்கையில தொழில் பண்றேங்கிற பஞ்சாயத்துல இறங்கி அதுல போய் மாட்டிட்டு முடிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ இது மாதிரி செக்மெண்டா இதை எடுத்துக்கிட்டு போனோம்னா இன்னும் பர்ஃபெக்டா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஆக மொத்தத்துல குருவோட கேது அப்படிங்கிறது கடனை உருவாக்கும். குரு எப்படி இருந்தாலும் கடன் இருக்கும். அதாவது ஆட்சியா இருக்கார், உச்சமா இருக்கார், நீசமா இருக்கார், வக்ரமா இருக்கார், இன்னும் அதா இருக்கார், இதா இருக்கார், எதா இருந்தாலும் கடன் வரும். பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும். ஆனா அந்த கடன்னால பிரச்சனைகள் வருமாங்கிற பாயிண்ட்டை மட்டும் இந்த கேதுவோட ஆட் பண்ணல நமக்கு கிளீனா தெரியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட். அந்த வகையில இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம். இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து நான் ஆட் பண்ணாம விட்டுருக்கேன். அந்த விஷயத்தையும் நான் இதுல ஆட் பண்ண ட்ரை பண்றேன். இருங்க, எங்க எடுத்துட்டேன் நான் பாக்குறேன். நல்ல வேலை, நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கன்னு சொன்னதான் அமைதியா இருக்கும் அரங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அமைதியாலாம் இல்லை, நல்லா சவுண்டாத்தான் பேசிட்டு இருந்தீங்க. டக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி பேசணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல ஒரு டவுட் இருந்தது சார். குருவும் கேதுவும் சேர்ந்தா கேளை யோகமாச்சேன்னு அது பத்தி பேசணும். அது ஒரு பெரிய என்ன சொல்றது யோகமா கருதப்படுறதே குருவும் கேதுவும் சேர்ந்தா. அந்த சந்தேகத்துக்கு உண்மைதான், அது வந்து கேளை யோகம் தான். இந்த கேளை யோகம்ங்கிறது கோடீஸ்வர யோகம்னு அர்த்தம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா அம்பானியை எடுத்துக்கிடுவோம், அதானியை எடுத்துக்கிடுவோம். அவங்களும் வந்து கடன் வாங்குறாங்கல்ல, கடன் பொதுவானது. அவங்க கோடீஸ்வரனா இருக்காங்க, அதாவது திருக்கோடியில இருக்காங்க, 2ஆம் பட்சம். கடன் பொதுவானது. நம்ம கடன்னால பிரச்சனைகளை தான் சொல்றோம். இப்ப ஒண்ணும் வேண்டாம், நம்ம ஜியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வந்து உருவாக்குனாங்க இந்தியால. அந்த நெட்வொர்க் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரியான ஒரு நெட்வொர்க் இல்லை. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸா பண்ணாங்க. சின்ன சின்ன டவர்லாம் உருவாக்கி அந்த டவர்ல இது கொடுக்கறதுல தான் நிறைய வில்லேஜ் சைட்ல எல்லாம் வந்து கவரேஜ் ஆகும். இப்பவும் பாருங்க, ஜியோ கவரேஜ் மாதிரி மற்ற கவரேஜ் இருக்காது. அப்போ அவ்வளவு பர்ஃபெக்டா கவரேஜ் கொடுத்த அந்த கம்பெனி என்ன பண்ணான்னா ஒரு ஸ்டேஜ்ல தன்னுடைய ஷேர்ஸ்ல ஒரு பகுதியை வந்து வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க. இப்ப கொடுத்துருக்காங்க, வெளிநாட்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா
இது வந்து அந்த கம்பெனியை வந்து சேல் பண்ண மாதிரி தானே. அதுல வந்து இவங்க 51% வச்சுக்கிட்டு 49% வெளியில கொடுத்தா கூட கடன் தானே அது. அந்த மாதிரியான விஷயங்களை தான் எடுத்துக்கணும். கேள யோகம்ங்கிறது உண்மைதான். நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டையும் எதிராக பார்க்குறோம். அதாவது கேள யோகம் இருந்தா கடன் இருக்கக்கூடாது, அப்ப கடன் இருந்தா கேள யோகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, ரெண்டுமே இருக்கும். இது கேள யோகமும் இருக்கும், கடனும் இருக்கும். சரி, இப்ப அடுத்து இருங்க. தசை நடக்கிறது. அதே மாதிரி அந்த குரு கேது காம்பினேஷன் மேல கேது போறது. நான் இப்ப 5, 9ஆம் இடம் மட்டும் சொன்னேன். அந்த காம்பினேஷன் மேல கோச்சார கேது போச்சுன்னா, கோச்சார குரு போச்சுன்னா அந்த டைம்ல இந்த வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ 1, 5, 9ல 1, 7ஆம் இடத்துல அந்த கோச்சாரம் டச் பண்றப்பவும் இந்த பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து குரு கேது காம்பினேஷனே இல்லை, ஆனா குரு மேல கேது போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட பண பிரச்சனை இருக்கும், ஆனா எல்லாமே மேனேஜபிளா இருக்கும். குரு கேது நல்லா இருக்காரு, ஆனா குரு மேல வந்து கோச்சார கேது போறாரு அப்படிங்கல பணப்பிரச்சனை இருக்காது. பணப்பிரச்சனை இருக்கும், ஆனா அவங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கும். சிலருக்கு பணப்பிரச்சனையே இருக்காது. அதுக்கு பதிலா குருங்கிறது ஜாதகனை குறிக்கக்கூடியது. அவருடைய ஹெல்த் வைஸ் ஏதாவது தொல்லை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அல்லது குரு வந்து புத்திரகாரகன் அப்படிங்கிறதுனால அவருக்கும் பிரச்சனை இல்லை, அவருடைய பொருளாதாரத்திலையும் பிரச்சனை இல்லாமல் ஓடுதுங்கல. குழந்தைகளுக்கு அவங்கள பத்தின கவலைகள், அதாவது சரியா படிக்க மாட்டேங்கிறான், அல்லது தூர தேசம் போயிட்டான், எப்படி இருக்கான், என்ன பண்றானோ, அல்லது வந்து அவன் லவ் மேரேஜ் பண்றேங்கிறான், அல்லது மேரேஜ் பண்ண டைவர்ஸ் ஆகுதுன்னு வருது. இந்த மாதிரியான கவலைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ஸோ மொத்தத்துல இந்த குரு கேது அப்படிங்கிறத கடன் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம அது எங்கன இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஹேண்டில் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சப்ஜெக்ட். இதுல வந்து ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிடுவோம். இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு ஜாதகம் காமிக்கிறேன். அந்த ஜாதகத்தை தான் எடுத்தேன் நான். இந்த பாருங்க, இப்படி காமிக்கிறதுல தான் பஞ்சாயத்து வருது. ஏன்னா அவன் வந்து இந்த ஸ்டைல்ல கொடுக்கல. ஸ்பாட் லைட்ஸ் ரைட்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லக்னம் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு இதுல வந்து குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. 6வது வீட்டுல குரு இருக்கார். அவரு நீசமா இருக்கார். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், தனகாரகன் நீசம், அதனால பொருளாதாரம் பற்றாக்குறை இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஆனா அப்படி இல்லை. தனகாரகன் நீசம் ஆனாலும் ஆகாட்டினாலும் இவர் வந்து பொருளாதார ரீதியான பற்றாக்குறை அப்படிங்கிறத விட கடன் பிரச்சனைகள்னால மாட்டுவாங்கங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. இதுல ஒரு விஷயம் கவனிங்க. சூரிய தசையில இவர் பிறந்திருக்கிறார். 1 வருஷம் கூட சூரிய தசை இல்லை. இருங்க வரேன், அதையும் எடுத்துக்கிடுவோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டா தெரியும். 1 வருஷம் கூட இல்லை. அப்ப சந்திர தசை ஒரு 10 வயசு வரைக்கும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் 17 வயசு, அதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18 வருஷம், 35 வயசு வரைக்கும் அவருக்கு ராகு தசை நடந்திருக்குது. அது வரைக்கும் அவருக்கு கடன் பிரச்சனை இல்லை. 35 தாண்டினதுக்கு அப்புறம் ராகு முடிஞ்சு குரு வந்து 16 வருஷம் வர்றாரு. 51 வயசு வரைக்கும் குரு தசை நடக்குது. இங்க குரு கேது காம்பினேஷன் இருக்கு. இந்த இணைவு இருக்கிறதுங்கிறது இன்னும் கூட சொல்லணும்னா அடுத்தடுத்த நட்சத்திரங்கள்ல இருக்கு. திருவோணமும் அவிட்டமும். அவிட்டம் வந்து கேது உட்கார்ந்துருக்கார், திருவோணம் வந்து இவர் உட்கார்ந்துருக்காரு, குரு உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த இதுல கூட ஒரு விஷயத்த பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போறது. அதாவது எப்படின்னா, இங்க யாரு முன்னாடி உட்கார்ந்துருக்கா, மூலம் பூராடம் உத்திராடம், உத்திராடம் திருவோணம், திருவோணத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, அவிட்டத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. இப்ப கேது வந்து ரிவர்ஸ்ல வந்து குரு அடிப்பார், குரு வந்து ஃபார்வர்ட்ல போய் கேது அடிப்பார். ரெண்டு நேருக்கு நேரம் இடிக்குது, நேருக்கு நேரம் ஆக்சிடென்ட் இருக்கு. எது குருவும் கேதுவும். இந்த காம்பினேஷன், இது மாதிரி காம்பினேஷன் இருக்கல, இந்த குரு தசை நடந்ததுன்னா ஹியூஜா கடன், அதாவது தன்னுடைய தகுதிக்கு மேல கடன் பட வேண்டிய சூழல்களை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. இப்ப இதே இது இப்படி திருப்பி போடுங்க. அதாவது அவிட்டத்துல குரு உட்கார்ந்துருக்கார், கேது வந்து திருவோணத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா கடன் இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் மென்மையா இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லாம கொஞ்சம் மென்மையா இருக்கும். இது வந்து உள்ளதுலயே டாப் மோஸ்ட். அதுவும் கூட யார் உட்கார்ந்துருக்கா, சனி உட்கார்ந்துருக்கா. அப்ப தொழிலுக்காகவே கடன்பட வேண்டிய சூழல் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுவும் 6ஆம் இடம் லக்னத்துக்கு. அப்ப தொழில் ரீதியான எதிரிகளை சமாளிக்கிறதுக்கான செலவுகளே பெருசா பண்ணியிருப்பாங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு மாற்றாரு கடன்ல. எப்போ 16 வருஷம் குரு தசையும் மாற்றாரு. குரு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி தசை வருதா, சனி அதே காம்பினேஷனுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன ஆகுது, மறுபடியும் சனி தசையிலையும் கடன் வந்து பெரிய அளவுல தான் வச்சிருப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பு. 70 வயசு வரைக்கும் ஓடிடும். குரு சனி 2 முடியல, இவருக்கு வயசு 70. அப்ப சிலர் சொல்றாங்க இல்லையா, பெர்மனண்டா நாங்க கடன்காரனாவே இருக்கிறோமாப்பா அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. அதுக்கு காரணம்
இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கிறதுங்கிறது. இது வந்து பார்க்கறதுக்கு, அதாவது அஷ்டமாதிபதி 5ஆம் பாவாதிபதி அவர் வந்து நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கார், குரு திசை மிகுந்த யோகமாக வேலை செய்யும் அப்படின்னா நிச்சயமா குரு தசை யோகமா தான் வேலை செய்யும். நல்ல ஆயுளை கொடுத்துருக்கோம், நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்கோம், கல்வியை கொடுத்துருக்கிறது எல்லாம் தான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஆனா பொருளாதார ரீதியா துவச்சு தொங்க விட்டுருன்ற மாதிரியான அமைப்பு தான் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிடலாம். இதுதான் இதுல மெயினா சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த இது வந்து ஓரளவுக்கு கிளியரா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க இப்போ உங்க கருத்து சொல்லுங்க பார்ப்போம். கணேஷ்குமார் சார் வாங்க, ஹேண்டில் பண்ணுங்க. ஆமா சார், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கோங்க, நான் கூப்பிடுறேன். சாமி பாப்பா நல்லா இருக்கா ஐயா? நல்லா இருக்குண்ணா. வாயு மாணவன்ல நீ? நல்லா, ஆமா நல்லா இருக்கு. வெளியே வீட்டுக்காரமாவையும் ஒரு வழியா பாத்துட்டேன், நேராவே ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன், அவசியம் வாயா பாத யாத்திரைக்குன்னு. ஆனா ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பார்த்ததுல. நான் அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை, சந்திக்க முடியாம போயிருவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க வீட்லயும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, சந்திக்க முடியாம போறமே அப்படின்னு. கடைசி நேரத்துல எப்படியோ கடவுள் அனுகிரகம் இருந்துச்சு உங்களை பாக்குறதுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி ரைட், அப்பா நம்ம இதுக்கு போவோம். ப்ரோகிராம் கேள்வி இப்படியே கேட்டுட்டுமா? இல்ல இருங்க, அப்படி வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. மாலதி மேடம், முத்துசாமி நீங்க மியூட் போடுங்க, நான் கூப்பிடுறேன் உங்களை. யாருக்கு நமஸ்காரம்? மாலதி வேலு மேடம் வாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க, கேளுங்க உங்க क्वेश्चन. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப கோச்சாரத்துல குருவும் கேதுவும் மேஷத்துலயும் துலாத்துலயும் இருக்கு இல்லையா? அப்ப வந்து குரு திசையோ இல்ல கேது திசையோ நடக்கிறவங்களுக்கு இப்ப கடன் வர்ற மாதிரி இருக்குமா? அதான் क्वेश्चन. ஆமா, ஓகே ஓகே, கரெக்ட் தான், உங்க புரிதல் கரெக்ட் தான், கடன் வரும். ஓகே. அப்புறம் இன்னொன்னு சார் சொல்றாங்க, இது கேது வந்து பேக்ல போவோம் இல்லையா? அப்ப வந்து குருவும் கேதுவும், இப்ப வந்து கேது வந்து சுக்கிரன் கால்லயோ இல்ல குரு வந்து சூரியன் கால்லயோ இருந்தா அது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்காது அப்படிங்கிறாங்கல்ல. அடுத்தடுத்த நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் கேது இருந்து அடுத்து குரு இருந்தா இம்பாக்ட் கொடுக்காது, ஆனா ஃபர்ஸ்ட் குரு இருந்து ரெண்டாவது கேது இருந்தா கேது போய் அந்த குருவை டச் ஆகும், அப்ப வந்து நிறைய கடன் வாங்குவாங்க சொல்றாங்களே, அது கொஞ்சம் கடைசியா சொன்னேன். அந்த பாயிண்ட தான் கடைசியா சொன்னேன். அதாவது நேர் எதிரா சந்திச்சுச்சுன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அந்த தசை நடந்ததுன்னா கூடுதலான கடன் கொடுக்கும். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்ப நான் ஆட் பண்ணிடுறேன். அதாவது என்னன்னா, குரு கேது சேர்ந்துருக்குது சரியா? ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்துல இருக்கா அல்லது வேற வேற நட்சத்திரத்துல இருக்கா, ஏதோ ஒண்ணு மொத்தத்துல ஒரு ராசியில இருக்காங்க. குரு வக்ரம் ஆயிருதுன்னு வச்சுங்க, டோட்டல் பீஸையும் பிடிங்கிருங்க, மொத்த இந்த பலனும் அப்படியே மாறிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. டோட்டலா வந்து அவங்க வந்து கடன் பிரச்சனையும் ஒண்ணும் இருக்காது, அவங்க நல்லா வந்து. சார் வக்ர குரு வந்து கேதுவை வந்து பார்த்தா அப்ப அதுவுமே கடன் இருக்காதா சார்? வக்ர குரு பார்த்தாலும்? ஆமா, ரெண்டு பேரும் மியூச்சுவலா பாத்துக்கிட்டாலும் கடன் இருக்குமா. நான் தான் ஒரு வாரத்துல சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் கடன் இருக்கும் உலகத்துல. இப்ப மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் கடன் இருக்கும். பட் அந்த கடன் வந்து பிரச்சனை இல்லையாங்கிறதுல வந்து குரு வக்ரம் ஆயிருச்சுனாக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு சொன்ன மொத்த பலனையும் அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி விட்டுரும், குரு மட்டும் வக்ரம் மட்டும் ஆச்சுன்னா. ரைட், ஓகே, அடுத்து வாங்க. தேங்க்ஸ் மேடம். மகேஷ் நாகராஜன் மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. மேட்டுப்பாளையத்தில் மழையா? ஆமா சார், டெய்லி 1 hour. ஓ பரவாயில்ல. ஓகே சார், கங்க்ராச்சுலேஷன் சார், புது வீடு போனதுக்கு நன்றி சார். எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா, இப்ப வந்து கேது வேற ஒரு கிரகத்தோட இருக்கு, ஆனா அது வந்து குருவோட பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்போ அது கடன் பிரச்சனை கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பா கடன் பிரச்சனையை கொடுக்கும். குருவோட பரிவர்த்தனை ஆகிறதுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். ஆனா வந்து இது ஆட்சி பெற்றவனோட கேது சேருது இல்லையா, அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. இஷ்யூவா இருக்காது. அதுவே வக்ரம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க சார், இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுவே கட்டத்தை விட்டு வெளியே போயிருச்சுன்னா நீங்க கேட்க முடியாது. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது சார். இது ஏற்கனவே ஒரு சின்ன ஷார்ட்டா கூட கொடுத்துருந்தீங்க யூடியூப்ல. அது ஷார்ட் வந்து நம்ம சும்மா ஒரு நோட்டுக்காக கொடுக்கிறது, மற்றபடி பிரீஃபா கொடுக்கிறதுக்காக தான் மீட்டிங். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். அடுத்து மாதிராம் மேடம் வாங்க. மகேஷ் நாகராஜன் மேடம் நீங்க லோயர் ஹேண்ட் பண்ணிக்கோங்க. மாதிராம் மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா.
சார் இந்த குரு கேது காம்பினேஷன் ஓன்லி லோனோ இந்த மாதிரி கடன் இது மட்டும் தானா, பர்சனல் லைஃப்னு கூட பாதிக்குமா? ஆஹா, பர்சனல் லைஃப்ல பாதிக்கிறதுங்கிறது வந்து அப்படி பெருசா பாதிக்காதுமா. பர்சனல் லைஃப்ல பாதிக்கிறதுங்கிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஏற்படுத்தாது. அது வேற ரீசன் வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 91ல பிறந்த ஒரு பொண்ணு குரு கேத்து கடகத்துல இருக்கு சார். அவரோட ஹஸ்பண்ட் 87, குரு வந்து மீனத்துல இருக்குது, கேத்து வந்து கன்னில இருக்குது. சோ அது அவங்க பொசிஷன், அவங்க மேரேஜ் வாழ்க்கை ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குது. டிஸ்டர்ப்டா பிரிஞ்சு இல்ல அதுக்கு வேற காரணங்கள் இல்ல அதுக்கு வேற காரணங்கள் இருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து நம்ம பணத்தை பொறுத்து தான் வரும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு இது காரணமா இருக்காது, வேற ரீசன்ஸ் இருக்கும் உள்ள. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. வேற ஏதோ அங்க குறமாயம் போட்டிருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். ஓகே சார். மேடம் அடுத்து ஸ்ரீனிவாசன் சார் வாங்க. ஸ்ரீனிவாசன் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். இப்ப ஒரு அம்மா சந்தியா அம்மா சொன்னாங்க, இப்ப நீங்க நீங்க ஜாதகம் சொன்னீங்களா, அதே சேம் தான். சனி இருக்கிறது, குரு கேது இருக்குது, அவைட்டன் திருவோணம் உத்திராடம், அதே மாதிரி கேது குரு இது மாதிரி காம்பினேஷன் இருக்கு. நல்லா இருக்கு எனக்கு கடன்ல அப்படின்னு நீங்க லீவ்ல போகும்போது சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அதுக்கு விளக்கம் அந்த அம்மா சொல்லிச்சிங்க, அதுக்கு தான் விளக்கம் கேட்கலாம். சரி. ஆக்சுவலி குரு கேது சேர்ந்துருக்காங்க, இதே மாதிரி தான் திருவோணம் அவிட்டன்னு இருக்காங்க. இதே சேம் ஜாதகம் சார். சேம் நீங்க ஆமா அந்த அம்மா அதான் சொல்லிச்சிங்க. நான் சொல்லிடுறேன் சார். லக்ன வித்தியாசம் சார். லக்னம் கன்னி லக்னம். நீங்க சிம்ம லக்னம், அது கன்னி. அந்த அம்மா சொன்னது கன்னி லக்னம். கன்னி லக்னம். லக்ன வித்தியாசம் கூட இருக்கட்டும், நான் சொல்றது வந்து தசை என்ன நடக்குது, ராகு தசை சார். அப்ப அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம குரு தசை கேது தசை தானே எடுத்துக்கிறோம், இல்லாட்டி கோச்சாரத்திலேயாவது டச் ஆகணும். கோச்சாரத்துல இது ராகுல குரு போகுது சார். ஆனா கடன் இல்லை சார், ஆனா காலை பாதிச்சு. இது வந்து நீங்க வயசானதுனால கடனை விட்டுட்டு காலை பிடிச்சிச்சாட்டு இருக்கு சார். ஒரு வீடு கட்டும்போது கூட கடன் இல்ல வாங்கல சார், அவ்வளவா வாங்கல, கடனே வாங்கல சார். ஒரு 15 வருஷமா கடனே இல்ல சார். ரைட், நன்றி. அது வந்து ஆண்டவனுக்கு நன்றி. அதே மகரத்துலதான் சார் இருக்கு சனி குரு கேது. இப்பதான் நான் உங்கள்ட்ட வந்து பாத்தேன். சந்திரன் ஆட்சி கடகத்துல ஆட்சி, ராகுவோட இருக்கான். இல்லம்மா, ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு வந்து இப்ப குரு தசையோ கேது தசையோ நடந்து கடன் இல்லாம இருந்திருந்தால் அது வந்து ரொம்ப அதிசயமான விஷயம் தான். நடக்கிற ராகு தசைக்கு கடன் வர்றதுக்கு சம்பந்தம் இல்லை. தசை நடக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஆல்மோஸ்ட் நீங்க உங்க பொறுப்புகள்லாம் முடிச்சிருப்பீங்க இல்லையா? அப்புறம் எதுக்கு கடை வருது உங்களுக்கு? இல்ல சார், ஒரு 15 வருஷமாவே கடன் இல்லை சார். அதான், நன்றி, இறைவனுக்கு நன்றி. ஆனா உங்க ஜாதகம் கூட ஒரு எடுத்துக்காட்டு இங்க பாருங்களேன். குரு கேது சனி குரு கேது கடை வந்துருமா அப்படின்னா வராது. இன்னைக்கு ஒரு ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன், கமெண்ட்ஸ்ல வந்திருந்தது. மகர லக்னத்துல வந்து சனியும் கேதுவும் இருக்கு, கேது தசையில தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, பொருளாதாரம் வந்தது, வசதி வாய்ப்பு வந்ததுன்னு ஒருத்தர் கொடுத்திருந்தாரு. அப்பதான் சொல்லியிருந்தேன், அதாவது கேது வந்து ஆட்சி பெற்றவனோடையோ ராகு கேதுகள் ஆட்சி உச்சம் பெற்றவனோட இருந்தா அது யோகத்தை செய்யுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த கமெண்ட்ல பார்த்தேன், பார்த்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நாளைக்கு வரும். ஓகே, நன்றிம்மா. உங்க ஜாதகத்துக்காகவே நான் சொன்னேன், என்னன்னா குரு கேது சேர்ந்திருந்தா உடனே வந்து நமக்கு கடன் வந்துருமா அவமானம் வந்துருமான்னு நினைச்சிடாதீங்க. அப்படி இல்ல, அதுக்கு மேல நிறைய விதிவிலக்கு இருக்கு, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பேசினேன். ஞாபகம் இருக்குங்களா? அததான் சார் நான் சொல்லிட்டு இருந்தேன். சார் இன்னொரு சார், நான் இப்ப ஒரு எல்சிபி வண்டி போட்டிருக்கேன் சார். சரியா டிரைவர் அமையல, லோடு அமையல, சாமக்கோல் போட்டு சொல்லுங்க சார். இல்ல, இப்ப இந்த மாதிரி ஒரு நண்பர் கேட்டுதான் அவர் சங்கடமும் பட்டார். அதாவது இதுல பர்சனல் கொஸ்டினே கிடையாது. சரி, ஓகே சார். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு லெக்சரா இருக்குதுங்க. இந்த லெக்சர்ல வந்து இதை ஓபன் பண்ணல நம்ம, அதாவது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க இதை ஓபன் பண்ணி பார்த்தா கூட அன்னைக்கு இது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே சார், தேங்க்யூ. அன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு உங்களோட இந்த பர்சனல் கொஸ்டின் இன்வாலிடா போயிடும். அதனால இந்த வீடியோக்குள்ள அப்படியான ஒரு இது வேண்டாங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்றது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். அதுக்கு தனியா வைப்போம். அடுத்து நம்பி சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு கூட அந்த 5ல குரு வந்து மேஷத்திலயும் கேது வந்து சிம்மத்திலயும் இருந்து கூட அந்த குரு தசையிலயும் இல்ல
குரு தசையில கடன் இருந்தது, மீதி எல்லா தசையிலுமே கடன் இருந்தது. எப்படி குரு தசையில கடன் இல்லையா? இல்ல, குரு தசையிலும் கடன் இருந்தது, மீதி எல்லா தசையிலுமே கடன் இருந்தது சார். ஒரு விஷயம் கடன் இல்லாதே கிடையாது. இல்ல சார். சார் கடன் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் சார், கண்டிப்பா. அதுல மாற்றுக்கிறதே இல்ல. நான் தான் ஒரு வார்த்தை கடைசியா சொல்லிட்டேன், நன்றி கடனாவது இருக்கும் சந்தியா மேடம் மாதிரி ஆளுகளுக்கு. சோ ஏதோ ஒரு கடன் இருக்கும். ஆனா பணம் வந்து எங்க போய் கேட்டாலும் எனக்கு கடன் உடனே கொடுத்துருவாங்க. ஆனா கடைசி குருதசை முடியும் போது கடன் அடைஞ்சிருச்சு. அதுதான் சொல்றேன். இல்ல சார், குரு வந்து கேதுவை பாக்குறதுனால கடனை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு போயிடும். அதனால அது பிரச்சனை இருக்காது. பட் கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும் சார். இது வந்து முதல் தரம் 2ஆம் தரம்னு பேசணும் இல்லையா? அப்ப குருக்கு அது டச் ஆயிருச்சு இல்ல, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணத்துல கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆமா ஆமா. சனி திசையில கடன் இல்ல, பட் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துட்டு, ஹெல்த் ப்ராப்ளம், அவ்வளவுதான். அது வரைக்கும் கடன் இருந்தது, கடன் லிமிட்டட் தான். பட் குரு தசையிலும் கடன் இருந்தது, கடன் அடைச்சிட்டோம். ஆனா பரவாயில்ல சார். இது பாருங்களேன், அதாவது குரு வந்து கேதுவை பார்த்தா கடனை கண்ட்ரோல் பண்ணிருது. அதனால பிரச்சனை இல்லாம இருந்திருக்கீங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், என்னது எக்ஸாம்பிள் கூட அதே மாதிரி தான். அதாவது இந்த விதி வந்து நம்ம சொல்ற விதி வந்து அதோட மேட்ச் ஆகுதுங்கல, இதெல்லாம் மனசுல நல்லா இருத்திக்கணும் சார். ஏன்னா அடுத்து நம்ம எங்க ஜாதகம் பார்க்கலையும் அதை எடுத்து இதை பிரயோகம் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். அதுக்கோசரம் தான் சொன்னேன் நான் கூட. ஓகே, தேங்க் யூ. மைண்டா ஆண்டவன் கொடுக்கணும். அடுத்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து சந்தியா மேடம் வாங்க. நான் கேட்டேனே சார், அதான் சனி குரு கேது மகரத்துல கேட்டேனே சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணத கீழ இறக்குங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சாய் வாங்க சாய். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ இந்த குரு கேது காம்பினேஷன்ல நீங்க இப்ப இந்த குழந்தைய பத்தி டச் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் மாதிரி இருக்கு. இப்போ அந்த உயிர் காரகத்துல அடி வாங்குறப்போ மத்த எல்லாத்தையும் அது கை விட்டுதுன்னு சொல்லலாமா சார்? எனக்கு கேள்வி வந்து புரியலையே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. அப்ப குரு கேது சேர்ந்து இருக்கு சார். கேதுங்கிறது வெட்டி விடுற கிரகம். ஒண்ணு பணத்தை வெட்டி விடுது, கடனா மாறுது. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒருத்தரை பத்தி சொன்னீங்க இல்லையா, ஒரு குழந்தைய பத்தி சொன்னீங்க இல்லையா? சோ ஏதோ ஒண்ணு வெட்டி விடும் போது அதோட வேலை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு மத்ததை ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லலாம் சார். பண்ணும் சார், அது ரிலீஸ் பண்ணும், அந்த மாதிரி பண்ணும். ஆனா இது ரொம்ப ரேர் சார். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா 16 வயசுல கார்டியாக் அரெஸ்ட்? அது சத்தியமா நான் கேள்விப்பட்டது இல்லை சார். நான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதான் அவர் பயந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, யாரோ பிளாக் என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு அவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தான் சொன்னேன், இல்லப்பா இது உங்க மகளுக்கு இது கடைசி பிறப்பு, உங்களுக்கு புத்திர சோகம் இருக்கு, நம்ம அதை டீட்டெயிலா பேசுவோம் நம்ம. சரிங்க சார். இன்னொரு கேள்வி சார். இப்போ நீங்க அந்த குரு கேது காம்பினேஷன்ல வந்துருதுன்னு சொல்றீங்க சார். அதே மாதிரி கோடீஸ்வர யோகமும் தருதுன்னு சொல்றீங்க. இதை இப்போ கட்டுப்படுத்துறதுக்கு வந்து சப்போஸ் 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு, இல்ல லாபாதிபதி நல்லா இருக்காரு, அப்போ அந்த கடனோட விஸ்திரியம், அந்த இம்பாக்ட் வந்து அப்ப கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இதுக்கு நான் எக்ஸப்ஷன் கேட்கறேன். இது ரூலு, இந்த ரூலுக்கான எக்ஸப்ஷன் எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறேன். எக்ஸப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ லார்ட் ஆஃப் 11th ஹவுஸ் அண்ட் 2nd ஹவுஸ் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கடை வாங்கிடுவாங்க. இது எப்படின்னா, 2ஆம் இடத்த அதிபதி வந்து கோடீஸ்வரன், அவருக்கு வந்து கோடியில கடன் வச்சிருப்பார், லட்சத்துல வச்சிருப்பார். அந்த மாதிரி கொண்டு போவோம். இதை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. விதிப்படி கண்ட்ரோல் ஆகணும்னா அந்த குருக்கு எது கண்ட்ரோல் ஆகுற மாதிரி. இப்ப நம்பி சார் சொன்னார் பாத்தீங்களா, கடன் இருக்கு சார் ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ன்றாரு வருங்க. அந்த ஸ்டைலுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இருந்தா சரியா வருங்கிறது அதுலயே விளக்கு வந்துருச்சுல சார். அதாவது கேதுவை குரு பாத்துறாரு, குரு கேதுவை பார்க்கல, எதனா கேது வந்து குருவை பார்க்கல. அந்த மாதிரி கேது மாதிரி நட்சத்திரத்திலயும் அதே மாதிரி வந்ததுனாலும் கண்ட்ரோல் ஆகும். ஓகே சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த 60 வயசுல வரக்கூடிய இந்த குரு தசையோ இல்ல 60 வயசு தாண்டி வரக்கூடிய கேது தசையோ இந்த மாதிரி குரு கேது இருக்கும்போது அப்படியும் அந்த கடனோட அளவு இருந்துகிட்டே இருக்கும் சொல்றீங்க. அங்கதான் நிக்கிறான். சூப்பர் கொஸ்டின். அதாவது மோர் தென் 60 or 70, அதாவது அவங்க வந்து இதுல வர்றாங்க, ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இருக்கல இந்த குரு தசையோ கேது தசையோ வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் இருக்குன்னா கடன் கொடுக்காது. கடனுக்கு பதிலா ஹார்ட் சம்பந்தப்பட்ட தொல்லைகளை கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சார். அதே மாதிரி பல்ஜிங், உடல் பருமன் அதிகமாகி அதனால வரக்கூடிய உடல் தொல்லைகளை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அல்லது தன்னுடைய கௌரவத்துக்கு ஏத்துக்காத சில வேலைகளை செய்வாங்க. அப்போ வந்து குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது சொந்த பந்தத்துக்குள்ளேயோ அல்லது சமுதாயத்திலேயோ அவங்க கௌரவம் போயிடும். சிலர் இந்த பார்த்திருப்பீங்களே, அந்த வயசுக்கேற்ற வேலை செய்ய மாட்டாங்க, சிலர் அமைச்சிருப்பான், அந்த மாதிரி வந்துடும். ஓ சரிங்க சார், நன்றி சார். நன்றி. தேங்க்ஸ் சார்.
அடுத்து குருசங்கர் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். குரு சிம்மத்துல மகம்ல கேது பாதத்துல இருக்காரு, கேது கும்பத்துல அவிட்டம் செவ்வாய் பாதத்துல, செவ்வாய் தசை இருக்குது. இந்த திசையில கடன் பட்டிருக்கேன் சார், நான் கட்டுக்குள்ள இருக்கு சார். இல்ல சார், இது வந்து நான் சொல்றது எல்லாருமே எல்லா திசையிலையும் கடன்ல இருப்போம். கடன் இல்லைன்னு சொல்றது இப்ப பாருங்க, நம்ம மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை, கடன் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், மேக்சிமம் எல்லாத்துக்குமே கடன் இருக்கும் சார். ஆனா அந்த கடனுடைய வீரியம் விஸ்தீரணம்ங்கிறதுல இந்த குரு கேது காம்பினேஷன் இருந்தா கூடுதல் ஆகும்னு அர்த்தம். உங்களுக்கு வரல, அது செவ்வாய் தசை நடக்குது, அதனால அது கூடுதல் ஆகாது. குரு கூட இருக்காரு செவ்வாய். இல்ல, நம்ம குரு செவ்வாயை பத்தி பேசல, நம்ம குரு கேது காம்பினேஷனை பத்தி பேசியிருக்கோம். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ சார். ரைட், நன்றி சார். தேங்க்யூ சார். முத்துசாமி சார் வாங்க. ஹலோ, சொல்லுங்க. எதுக்கு அளவெல்லாம் சொல்றீங்க? ஆனா ஒரு 3 விதமான ஒரு இதுல ஒரு சந்தேகம். குருவுக்கு கேந்திரத்துல இருந்தா இந்த மாதிரி வரும் அவமானம், அந்த அளவுக்கு கடன் போகும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கேந்திரத்துலனா ஆட்சியாகி நேர 7ஆம் இடத்துல இருந்தா அந்த மாதிரி வராது இல்லைங்களா? ஆட்சியாகி நேர 7ஆம் இடத்துல இருந்தா மியூச்சுவலா பாத்துக்கலாம், கடன் இருக்கும், கண்ட்ரோலா இருக்கும், அதனால அந்த அவமானங்கள் எதுவும் வராது இல்ல, அந்த மாதிரி தானே சார்? சரி. அடுத்த கொஸ்டின், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். மேசத்துல குரு வக்ரமாயி நிக்குது, ரிஷபத்துல கேது இருக்கு, இப்படின்னா எப்படி இருக்கும்? மகரத்துல கேது இருக்கு, மீனத்துல குரு வக்ரமாயி நிக்குது அப்படின்னா அந்த கொஞ்சம் சைடு சவுண்ட் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாப்பா அழுகுறான். ஆமா சரி, அதாவது மேஷத்துல குரு வக்ரமா இருக்கார், ரிஷபத்துல கேது இருக்காரு அப்படின்னா, மேஷத்துல குரு வக்ரமா இருக்கார், ரிஷபத்துல கேது வந்தாலும் கண்ட்ரோல்டா இருக்கும். அதாவது ப்ராப்ளம்லாம் வராது, கௌரவம் ஒண்ணும் வராது. ஏன்னா ரெண்டும் ஒரே திசையில செயல் பண்ணுது இல்லையா, மீட் ஆக மாட்டாங்க ரெண்டு பேரும். அப்புறம் மீனத்துல குரு இருக்கு, மகரத்துல கும்பத்துல கேது இருக்குது அப்படின்னா, மீனத்துல குரு வக்ரமா இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கு? அதுவும் பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை, அதனால கௌரவ குறைச்சல் வராது. ஹலோ, அதனால சரி சார், எனக்கு அடுத்தடுத்த அழைப்பு வந்துகிட்டே இருக்கு சார். ஒண்ணு பண்றேன், நான் இந்த நம்ம சந்தேகத்தை இதோட நிறுத்துவேன், ஏன்னா வேற வழியே இல்லை. நான் கீழே போய் வந்து நான் அந்த கொஞ்சம் வேலை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அது சரிங்க சார், வேணாம், இது ரெக்கார்டட் சார். நம்ம ஒரு அடுத்து ஒரு ஆன்சர்ஸ் ஃப்ரம் மாஸ்டர் சின்னராஜ் ஒரு மீட்டிங் எப்போ அடுத்த வீடியோ இருக்கும்போது வச்சுக்கலாம். அடுத்து வச்சிருவோம் சார். இல்ல, இதுக்கு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வீடியோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க ஆன்சர் வைப்போம் சார். சரி சார். ஓகே சார். ஓகே சார், நான் இப்ப கிளம்பியே ஆகணும், அதனால எல்லார்த்திட்ட இருந்து விடை வரணும். ஸோ நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி.